ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தை மாமாவை பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 5 மணி இப்படி தான் வருவாங்களாமா. அதனால் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. நம்ம 1 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது மணி 4. அதுக்கப்புறம் இந்த உளுந்தங்கஞ்சிக்கு தயார் பண்ணியிருக்கேன். உளுந்தங்கஞ்சி எப்படின்னா உளுந்து, பச்சைப்பயிறு, அப்புறம் வெந்தயம், பூண்டு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட பூண்டு இல்லை. அரிசியும் போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா கொலைய விட்டு கஞ்சி ரெடி பண்ணணும். செம்ம மாசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த உளுந்தங்கஞ்சின்னா உசுறு. யார் என்னன்னு நினைங்க, ஆனால் அவ்வளோ உசுறு உளுந்தங்கஞ்சி. அதுக்கப்புறம் முஸ்லீம் நோம்பு கஞ்சிப்பாங்க. அதெல்லாம் வைக்க மாட்டேன். அவ்வளோ ஃபேவரெட்டு, என்னோடய ஃபேவரெட்டு. சரி, அதை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எப்படி பண்ண போகிறோம், அப்படியே எப்படி நம்ம கைப்பக்குவம் இருக்க போகுதுன்னு பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி, அதுக்கப்புறம் எல்லோரும் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, என்னென்னா மாலை வாங்க காசு எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒருத்தங்க அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கேளுங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதில் நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் யூடியூப்பில் இருந்து வந்த வருமானம் தான் அது. எப்படின்னா, இப்போ நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லையா, அது யூடியூப்பில் வந்த வருமானம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் மறந்துட்டேன். அந்த கம்மல் இது பண்ண காசு தான் அது. கையில் வச்சு செலவழிக்கும் போது சில்லற காசு வரும் இல்லையா, சில்லற காசு தருவாங்கல்ல. பொருள் வாங்கிட்டு மீதி சில்லற காசு தருவாங்கல்ல, 10, 5ன்னு. அந்த மாதிரி காசை சூட டப்பாவில் போட்டு வச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். 5 ரூபா காயின் போட்டுருவேன், 10 ரூபா காயின் இருந்தால் போட்டுருவேன். அப்படி போட்ட காசு 200 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 200 இருந்துச்சு. அதில் அம்மாவுக்கு மாலை, சூடம், அப்புறம் பத்தி எல்லாம் வாங்கிட்டு போனேன். அதே மாதிரி உங்கள் அத்தைக்கிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஹெல்ப் எல்லாம் கேட்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வேறு மாதிரி. எப்படின்னா, அப்பா அம்மா கூட சண்டை போடும் போதே அப்பா அம்மா தான் எல்லாம், என்ன பண்ணாலும் நீ அங்கே தான் இருக்கணும், கஞ்சக்கூழோ என்ன அடிச்சு கொண்டாலும் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற பேசுகிற டைப் எங்கள் அத்தை மாமாங்க. பாட்டியுமே அப்படி தான், அப்படி டைப் தான் அவங்க. அதனால் நம்ம ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. பாப்பா வளர்ந்த பிறகு வேணால் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு விவரம் தெரியணும். அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளோட உரிமையை வாங்க முடியும். இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மை அதுதான். எனக்கு நேரம் நல்லா இல்லை இப்போதைக்கு. உண்மையே சொல்லப்போனால் எனக்கு இவளுக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் எனக்கு நேரம் நல்லாவே இல்லை. அது வரைக்கும் நம்ம எங்கேயும் போய் வாயே பேச முடியாது. உங்ககிட்டையும் வாய் பேசினா வேறு மாதிரி வருது நமக்கு. நீங்களே பார்க்குறீங்க, சில கமெண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வாய்க்கு பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், சைலண்ட், அநாகரிகமாக பேசக்கூடாது. நம்ம வாய் அப்படி வருது நமக்கு. பூட்டு போட்டாச்சு, இனிமேல் பேச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வச்சா பொண்ணு எங்கன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வஷா பொண்ணு குட்டி மேலே ஸ்கூலுக்கு விடலாம். அவருக்கு கொஞ்சம் மூக்கு வடிகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை சரி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு விடலாம். சிரிப்பை பாருங்க. அச்சோ, வருஷா பொண்ணு அங்கே விளையாண்டதை கொஞ்சம் கிளிப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் வரும்போது ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்தால் அந்த வீடியோவும் வரும் நாளைக்கு. எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஐயோ, பாய் அம்மா, பாய்.